ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கானின்னு சொல்லப்படுற அந்த தாமரை விதையை எடுத்து நல்லா ஜெனரஸாக நெய் ஊற்றி அதை முதல்ல ஹீட் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூசணி விதையை கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். அதே நெய்யில் கிருணி விதை கொஞ்சம், அதுக்கப்புறம் அந்த வெள்ளரி விதை கொஞ்சம், அண்ட் பாதாம், முந்திரி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைனாக அகெயின் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல அரைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கானி விதை அதை அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த விதைகளெல்லாம் போட்டு தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயிலையோ பேன்லேயோ தேவையான அளவுக்கு நெய் விட்டு அதில் தேவையான அளவுக்கு வெல்லத்தை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கிறோம். அந்த கொஞ்சம் ஸ்டிக்கியாக வர அளவுக்கு கரைச்சிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தூளியுமே ஆட் பண்ணிவிட்டு வெல்லத்தை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் கொஞ்சம் கீயை க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் கீ போட்டு அந்த சூட்லேயே பிடிச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் மக்கானி லட்டு.